நம்ம ஊர்ல எல்லாம் தெருமுக்குல பெண்கள் கொலாயடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த விஜய் டிவில இருக்க லேடிஸ் எல்லாம் சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ ஆச்சு? WWல வர மாதிரி மாத்தி மாத்தி கடவாயிலேயே குத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இலுமினாட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேணா கோவப்படு, என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி, நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. நம்ம டிவில ஒரு ஷோ பாக்குறப்ப பர்டிகுலரா ஒருத்தரை பார்த்தா மட்டும் நமக்கு அப்படியே இரிட்டேட் ஆகும். அவங்க வந்தாலே நம்ம வந்து டிவி ஆஃப் பண்ணிடுவோம், இல்லைன்னா வேற சேனல் மாத்திடுவோம். அந்த மாதிரி எனக்கு யாரை பார்த்து இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜய் டிவில பிரியங்கா அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்களே, அவங்கள பார்த்துதான். அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு. இதுக்கப்புறம் நான் விஜய் டிவி விட்டு போறேன்டா, எனக்கு எதுவும் வாடாதா. சரி என்ன பண்றேன்னே தெரியல எனக்கு. ப்ரோ அப்படி என்ன ப்ரோ அவங்க பண்ணிட்டாங்க? அவங்கள பார்த்தா உங்களுக்கு ஏன் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிரிக்கிறன்ற பேர்ல கெக்க புக்கன்னு கத்துறது, இது அது இல்ல. வர்ற கெஸ்ட் கிட்ட ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறது, அது மட்டும் இல்லாம ஆங்கர் பண்றேன் அப்படின்ற பேர்ல லூசு மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றது எல்லாமே இரிட்டேஷன் தான். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப போன பிக் பாஸ் சீசன் வந்து பிரதீப் ஆண்டனி தப்பே பண்ணாம அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அதாவது அவர் பக்கம் நியாயம் இருந்துமே அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோபம் வந்து அவர் மேல இருக்க பாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க, ட்விட்டர்ல வந்து ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணீங்க, வி ஸ்டாண்ட் வித் பிரதீப் ஆண்டனி, கம் பேக் பிரதீப் ஆண்டனி, ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து நீங்க எடுத்து ஒரு சொல்ல போனா ஒரு மாசத்துக்கு ட்விட்டரை வந்து அலற விட்டீங்க. ஓப்பனா சொன்னேன். அப்படி பண்ண நீங்க பிரியங்கா பண்ற இந்த மாதிரி லூசுத்தனமான பிஹேவியர், இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் வந்து ஷோஸை கெடுக்கிற மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கு நீங்க வந்து ப்ளீஸ் பேன் பிரியங்கா, ரிசைன் பிரியங்கா வந்து டிவி விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ஷோ விட்டு நீக்கிற முயற்சியை நீங்க ஏன் எடுக்கல? ஐ மீன் அந்த வெறி ஏன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கோம். வெறி ஏத்துறோம்டா, வெறி ஏத்துறோம் வா. சோ இதுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த பிரியங்கா பண்ற இரிட்டேட்டான விஷயத்தையும் ரசிக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குது. விளங்கும்டா, சூப்பர். இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ப்ரோ, ஆமா ப்ரோ இந்த பிரியங்காவை பார்த்தாலே இரிட்டேஷனா இருக்கு, அவங்க ஹோஸ்ட் பண்ற ஷோலாம் வந்து நானும் பாக்குறதுல அப்படின்னு நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் அவங்க மேல கொலகான்ல இருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, கதைக்கு வருவோம். என்ன மேட்டர்னா, குக் வித் கோமாளியில இருந்து மணிமேகலை வெளியே போயிருக்காங்க. அவங்க வெளியே போனதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியங்கானால எனக்கு ஒரே இரிட்டேஷனா இருக்குதுங்க, என்னால வந்து ஃப்ரீ மைண்டா ஒர்க் பண்ண முடியல, நான் ஏதாவது சொல்ல வந்தா அவங்க ஏதாவது சொல்றாங்க, நான் சொல்றத அவங்க கேட்கவும் மாட்டாங்க, ஆங்கருக்கு உண்டான மரியாதையே எனக்கு கிடைக்க மாட்டேது, என்னை ஒரு ஆங்கராவே அவங்க மதிக்க மாட்டாங்க, ஏதோ அவங்க தான் அந்த குக் வித் கோமாளியோட ஆங்கர் மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆங்கருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்ல, அந்த மரியாதையே அவங்க கிட்ட இருந்து எனக்கு வரமாட்டேங்குது, என்னோட சுயமரியாதையை இழந்துதான் இந்த ஷோல வந்து நான் இருக்கணும்னா இந்த ஷோவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக் வித் கோமாளி ஷோவை தூக்கி போட்டு மணிமேகலை வந்திருக்காங்க. அப்ப நான் கிளம்புறோம்பா, எல்லாம் ஒன்னா குடும்பமா இருக்கலாம்னு தான் வந்தோம், வர போக பார்த்தா மரியாதையா இருக்காது போல் இருக்கு. இப்ப இந்த இடத்துல மணிமேகலையை நம்ம பாராட்டியே ஆகணும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது என்னோட வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு உண்டான மரியாதை எனக்கு கிடைக்கணும், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நினைச்சு அந்த ஷோவை தூக்கி போட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுமே நம்ம லைஃப்ல ஒரு என்ன சொல்றது, எந்த இடத்துலயுமே யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட சுயமரியாதை, அதாவது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது. நம்ம வாழணும், செம்மையா வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளவுதான். இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு. என்னன்னா, செஃப் தாமு இருக்காருல, அவர் வந்து பிரியங்காட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து நீ நினைக்கிற மாதிரி ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது, அதாவது உன்னோட இஷ்டத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து நீ தான் ஆங்கரு நான் தான் பெரியவ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீ இருக்கக்கூடாது, இது வந்து குக் வித் கோமாளி, இங்க வந்து நான் சொல்றதான் நீ கேட்கணும், நான் வைக்கிறதா இங்க சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏக்கா பிரியங்காக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதாவது போன இடத்துல அமைதியா இருந்துட்டு வரணும், அதை விட்டுட்டு ஸ்டார்ட் மியூசிக்ல உங்களை ஆங்கரா போட்டிருக்காங்க, உங்களோட ஓவர் ஆட்டிடியூட அங்க காட்டுங்க, குக் வித் கோமாளியில் காட்டினீங்கன்னா இப்படிதான் அவமானப்படுவீங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா?
இந்த பிரியங்காக்கா சில ஷோஸை மட்டும் கெடுக்கலையாமா, பல பேர்த்தோட வாழ்க்கையவே கெடுத்திருக்காங்களாமா. விஜே பாவனா இருக்காங்களா, அவங்க வந்து இன்னைக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி ஸ்டார் விஜய்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் இருந்தப்பெல்லாம் சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்தெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, என்னோட கெரியரே வந்து விஜய் டிவில இருந்து ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே வந்து பிரியங்கா தான். எனக்கு வர்ற வாய்ப்பெல்லாம் வந்து அவங்க எடுத்து அவங்க ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு ஷோ இருக்கு அப்படின்னா அந்த ஷோக்கு எனக்கு வந்து ஆங்கரிங் பண்ணுங்க அப்படின்னு சான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பிரியங்கா வந்து பேசி இது பண்ணி அப்படி இப்படின்னு தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணி எனக்கு வந்த சான்ஸை வந்து அவங்க பறிச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் விஜய் டிவி விட்டே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அந்த விஷயம் வந்து பெருசா பேசப்படலை. இப்ப மணிமேகலை வந்து ஓப்பன் அப் ஆகி இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரியங்காவை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரியங்கா வந்து விஜே பாவனாவோட கேரியரை மட்டும்தான் ஸ்பாயில் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் நோண்டி பார்த்தா நிறைய பேர்த்தோட கேரியர் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல நிறைய பேர்த்தோட பேர் இருக்குது. அமிர்தா, இந்துஜா, வர்ஷா, ரெபா, ஆதிரை, காயத்ரி. இந்த பிரியங்காக்காவால பாதிக்கப்பட்டவங்க யாராருன்னு பார்த்தரலாமா? மணிமேகலை, அனிதா சம்பத் உங்களுக்கு தெரியும், ஃபரீனா, நட்சத்திரா. ஆக்சுவலா நட்சத்திரா வந்து முதல்ல ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் டிவி சீரியல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது காரணம் வந்து பிரியங்கா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜாக்லின், ஆக்சுவலா ஜாக்லினும் ரக்ஷனும் சேர்ந்து டிவி வந்து அந்த ஷோ வந்து எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ரக்ஷனுக்கும் ஜாக்லினுக்குமே வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஓப்பனா சொல்லணும்னா எப்படி இந்த சிவகார்த்திகேயனுக்கும் அவர் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அந்த ஆங்கரிங் பிடிச்சி போய் நிறைய பேர் ஷோ பார்த்தாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஆங்கரிங்ன்றது இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா நமக்காக வந்து அந்த பையன் நல்லா பண்ணுவான்ப்பா, அந்த பொண்ணு வந்து ஆங்கரிங் நல்லா பண்ணணும் அப்படின்னு வந்து விரும்பி வந்து பார்க்கணுமே ஒழிய ஐயோ இவனா நான் வந்து டிவியை பார்க்கணும், டிவி சேனலை மாற்றி டிவி ஆஃப் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது. ஸோ ஜாக்லினும் வந்து பிரியங்கானால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சங்கீதா, ட்ரிபிள் கே மலர் டீச்சர், ஏதோ கே மலர் டீச்சர்னு போட்டிருக்காங்க, எனக்கு சரியா தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பவித்ரா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்கானால பாதிக்கப்பட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்த ஷோஸ், அவங்களுக்குலாம் வந்த ஆஃபரை இவங்க வந்து பிரியங்கா வந்து இல்லை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கெடுத்தாங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லி கெடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இத்தனை பேர் வந்து பிரியங்கானால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனைவி கங்காதா. பிரியங்கானால பாதிக்கப்பட்ட ஒருத்தரான அனிதா சம்பத் வந்து மணிமேகலைக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கட்ஸ் ஆல் தி பெஸ்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்மா இஸ் ரியல், யார் அடுத்தவரை கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாரோ அவர் அதே போன்ற இன்னொருவரால் செருப்படி வாங்குவார். ஜஸ்ட் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் கர்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பிரியங்கானால அனிதா சம்பத் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, என்னை வந்து நீ இப்படித்தானே கீழே போட்டு மிதிச்ச, இப்போ வந்து நீ செருப்படி வாங்குற டைம், நான் வந்து அதை பார்த்து ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ண போறேன். அதாவது கர்மா இஸ் பூமராங், உனக்கே அது திரும்ப வருது அப்படின்ற மாதிரி வந்து நான் உனக்கு நடக்க போறதை பார்த்து நீ செருப்படி வாங்கினாலும் வாங்கலாம், அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மீரா பல் ஓஷ், மீரா பல் தெரியற மாதிரி மாத்திரம் சிரிக்காத மீரா ப்ளீஸ். ஓஷ். கடைசி சீசன் இந்த ஐஷு இருக்காங்களா, அவங்க அம்மா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்காங்க குமார், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹேஷ்டாக் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவைக் மோர் காட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஃபீட் ஆன் டெட் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க ஸ்டோரி போடுறாங்க, தன்னோட ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அப்ப பிரியங்கா வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. நம்ம குரேஷி அண்ணன் இருக்காருல, அவர் வந்து பிரியங்காக்கு சொம்படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, குரேஷி ஏன் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோல புகழ டவுன் பண்றதுக்காக குரேஷி வந்து மேல தூக்கி வர மாதிரி சில விஷயங்கள் வந்து பிரியங்கா பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப புகழ் வந்து ஏதாவது கவுண்டர் போட வர்றப்ப அதுல இன்ட்ராக்ட் பண்ணி பிரியங்கா வந்து பேசுறதாகட்டும், இல்ல வந்து குரேஷி பண்ற காமெடி தான் வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு வந்து ஒரு என்ன ப்ரொமோட் பண்ற வகையில கேமரா முன்னாடி காட்டிக்கிறதாகன்னு சொல்லிட்டு புகழோட இதை வந்து ஃபேமை வந்து டவுன் பண்ணணும், குரேஷி மேல கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி பிரியங்காவும் குரேஷியும் வந்து பேசி வச்சு பண்றாங்களா இல்ல பேசாம பண்றாங்களான்னு தெரியல. நமக்கு வந்து தெளிவா தெரியுது பிரியங்கா வந்து குரேஷி, அதாவது புகழ டவுன் பண்ணி குரேஷி மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப பிரியங்கா இத்தனை பேர்த்தோட கரியரை வந்து ஸ்பாயில் பண்ணிருக்காங்களா, அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களோட வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இதுதான் ஓப்பனா சொல்லணும்னா, அதாவது இவன் வந்து நல்லா வளர்ந்து வர்றான், அது வளர்ந்துட்டா அப்படின்னா நம்மளை விடவே மேல போயிடுவான், அது வந்து நம்ம விட்டுறக்கூடாது, இப்பவே வந்து நம்ம இவனை டவுன் பண்ணிடணும்,
ஓகேங்களா, அது ஒரு மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து அவங்க ஒர்க் பண்ற சேனல்லே வளர்ந்து வர்றாங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் விட்டா கூட இவன் வந்து ஃபேன்ஸ் இவனுக்கு அதிகமாயிட்டாங்க, ஆடியன்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து மிதிச்சுட்டு மேல போயிடும். அப்படி விடக்கூடாது. ஸோ வந்து எப்படியாவது உள்ள பூந்து ஆட்டத்தை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர்த்தோட கரியரை வந்து ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பிரியங்கா. ஸோ இப்போ குக் வித் கோமாளியில உங்களுக்கே தெரியும் புகழுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதாவது புகழோட வளர்ச்சி பிடிக்காம பிரியங்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து புகழை டவுன் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து நம்ம எப்படியாவது நம்ம என்ன சொல்றது ப்ரொமோட் பண்ணி மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, குரேஷி வந்து புகழ்ந்து பேசுறதாகட்டும், நான் சொன்ன மாதிரி புகழ் வந்து ஏதாவது ஒரு பேச வர்றப்ப இவங்க இன்டரப்ட் பண்ணி ஏதோ ஒன்று பேசுறது அந்த மாதிரி சொல்லிட்டு புகழை வந்து பெர்ஃபார்மே பண்ண விடாம குரேஷி வந்து நல்லா காமெடி பண்றான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி, அதாவது ஆடியன்ஸுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி புகழை டவுன் பண்ணி குரேஷியை மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிரியங்கா. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது மட்டும் இல்லாம நம்ம சுசித்ரா இருக்காங்களா, அவங்க வந்து பிரியங்காவை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பொம்பளை பத்தி அந்த பொம்பளையோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாருங்க, அப்ப உண்மை எல்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க, தெரியும். அந்த பையன் எனக்கு தம்பி பையன், சச் அ நைஸ் பாய், எவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ள பையன், நாசமா அடிச்சிருச்சு அவனை. ஸோ வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது, அதாவது என்ன சொல்றது, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பொம்பளை, அதாவது பிரியங்காவை சொல்றாங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து அவரை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து உங்க கூட என்னால இருக்கவே முடியல அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு நீ வந்து நடந்திருக்க அப்படின்னா அப்ப நீ எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருப்ப அப்படின்றது வந்து பிரியங்காவை பத்தி அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா அவங்க பண்ற எல்லா அந்த பிக்காளித்தனமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், சரி ப்ரோ இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, இப்ப இது வந்து நமக்கே தெளிவா தெரியுது, அந்த விஜய் டிவி டீமுக்கு ஏன் தெரியல, விஜய் டிவி டீமே வந்து பிரியங்காக்கு ஏன் அட்வைஸ் பண்ணல, அதாவது பிரியங்கா வந்து ஷோவை மாத்தி விடுறது இல்லை வந்து அவங்கள சேனல் விட்டு தூக்குறது, இந்த மாதிரி ஏன் பிரியங்கா விஜய் டிவி வந்து பிரியங்காவை பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ட்விஸ்ட். அதாவது அந்த விஜய் டிவி ஹோல் டீமே பிரியங்காக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதாவது இப்ப அனிதா சம்பத் கிட்ட எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, பிரியங்கா வந்து அப்படிதான் பண்ணுவா, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், இருந்தீங்கன்னா இந்த ஷோல வந்து உன்னை இருக்க வைப்போ, இல்லைன்னா நீ கிளம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா எது பண்ணாலும் கரெக்டு, இந்த ஷோக்கு பிரியங்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லணும்னா இப்ப இந்த குக் வித் கோமாளி இப்ப நடந்துட்டு இருக்க சீசன்ல பிரியங்கா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, ஏன்னா விஜய் டிவி வந்து பிரியங்காக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க, கண்டிப்பா பிரியங்காக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அது உண்மையா கூட இருக்கலாம், ஏன்னா இத்தனை நாள் வந்து பிரியங்காக்கு தான் வந்து விஜய் டிவி சப்போர்ட் பண்ணி இத்தனை பேர்த்த, நான் அப்படியே ஒரு லிஸ்ட் சொன்னேன்ல, பிரியங்கா ஒரு ஆளுக்காக விஜய் டிவி டீமே வந்து இத்தனை பேர்த்த வந்து கரியர் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்காம வாய்ப்பு கொடுக்காம வந்து தட்டி பறிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப வந்து இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் டிவி ஹோல் டீமே வந்து பிரியங்காக்கு சொம்படிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜய் டிவி ஆகட்டும் இல்ல யூடியூப்ல இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் சேனல் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே டிஆர்பிக்காக எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க, நீங்க நம்பலனாலும் இதுதான் நிஜம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், விஜய் டிவி காரன் கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.